வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சோட ஃபில்லிங் தான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக செயின் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செயின் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து நம்ம அகெயின் போட்டு வரணும். ஸோ எப்படி போடணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாக த்ரெட்டு மேலே எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போது இந்த செயின் ஸ்டிச் போட்டதுக்கு சென்டரில் நம்ம அகெயின் ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் வந்து கொண்டு போகணும். அகெயின் திரும்பியும் கீழே வரும்போது அதோட சென்டரில் ஸ்டிச்சஸ் போட்டு வரணும். அது திருப்பியும் ஸோ இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு சென்டர்லேருந்து நம்ம அகெயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரணும். ஸோ இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஆர்ட் ஷேப்பில் நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் போட்டு எடுத்திருக்கேன். எப்பயுமே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது ஃபில்லிங் கொடுக்குற ஸ்டிச்சஸ் போடும்போது ஆஃபாக டிவைட் பண்ணி தான் ஃபில்லிங் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபாக டிவைட் பண்ணாமல் கொடுக்குறீங்க அப்படின்றப்ப ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அகெயின் இதுக்கு நடுவில் லாங்காக ஒரு செயின், அதுக்கு நடுவில் ஷார்ட்டாக ஒரு செயின். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்டராக வச்சுட்டு அகெயின் நீங்கள் மேலே ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து அவுட்லைனாக வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம மேலே அவுட்லைன் வந்து பீட்ஸ் ஒர்க்கோ ஏதோ ஒன்று த்ரெட் ஒர்க்கோ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் இருக்குது ஒரு லைனில் அப்படின்றப்ப நெக்ஸ்ட்டு செயின் வந்து சென்டரில் இதோட மிடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி போடுவோம். இதுதான் லாங் அண்ட் ஸ்டிச் ஃபில்லிங்கு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ லாங்காக வந்து செயின் ஸ்டிச் போட போகிறீங்க, அதுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து அகெயின் வந்து ஷார்ட் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபில்லிங் இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ ஃபேஸுக்கு அவுட்லைன் கொடுக்க அந்த மாதிரி இதுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அதுக்கு மிட் பாயிண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக செயின் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து லைனாக போட்டு வரோம். நெக்ஸ்ட்டு லைனில் நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் செயின் ஸ்டிச்னால் அகெயின் இப்படியே கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகாமல் ஒரு செயின் போட்டுட்டு செயின் வந்து போடுறோம் அப்படின்றப்ப அதுக்கு மிடில் நெக்ஸ்ட்டு செயின் லென்த்தாக ஒரு செயின், அதுக்கு மிடில்லேருந்து இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கெட்சிலலாம் எப்படி ஷேட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்ட வந்து போட்டு போகணும். ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் இருக்கவங்க போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ டவுட் இருந்தால் எனக்கு குரூப்பில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக வரும். ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃபுல் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.